வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஒற்றை யானை ரயில்வே ஊழியரை விரட்டியதில் ரயில்வே ஊழியர் படுகாயம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் இச்சிமரம் அருகே குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் ஒற்றை யானை ரயில்வே ஊழியரை விரட்டியதில் அவர் படுகாயம். உதகை மருத்துவக் கல்லூரிக்கு பரிந்துரை. சமவெளி பகுதியான மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், சிறுமுகை போன்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுவதால் வனப்பகுதிகளில் வறட்சி நிலவுகிறது. இதனால் காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை நோக்கி ஆண்டுதோறும் படையெடுப்பது வழக்கம். இந்நிலையில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானை கூட்டங்கள் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் பாதையில் மரப்பாலம் மற்றும் இச்சிமரம் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் இச்சிமரம் அருகே ஒற்றை யானை ரயில்வே ஊழியர் ரோஹித் சிங் வயது 30 அவரை விரட்டியதில் படுகாயமடைந்த ரோஹித் சிங் உதகை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.